அனைவருக்கும் வணக்கம். இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு நாள் வந்து கேலியன் வந்து ஜீன்ஸனை பார்த்து கிண்டல் செய்கிறான். என்ன ஜீன்ஸா, நம்ம அரசு உனக்கு வேலை கொடுத்துக்குதா? தெருக்கல்ல சாலைகளை வந்து நடந்து சுத்தம் பண்ணுறியாமே அப்படி சொல்கிறான். கேலியனுக்கு ஒரு ஜீன்ஸனுக்கு ரொம்ப வருத்தமாக ஆகிடுது. அப்போ வந்து ஸ்வா கிட்ட போய் சொல்கிறான், ஸ்வா இந்த மாதிரி என்ன கேலியன் வந்து கிண்டல் செய்கிறான் அப்படின்னு போய் சொல்கிறான். அப்போ ஸ்வா சொல்கிறான், நீ வந்து என்னென்னு சொல்கிறத விட அவனாண்டி என்ன எதுன்னு கேட்டுக்கலாம்ல அப்படின்னு வந்து ஸ்வா வந்து ஜீன்ஸன் கிட்ட சொல்கிறான். பரவாயில்ல, இருந்தாலும் ஆறுக்கல்ல விதியை படி அப்படின்னு வந்து ஸ்வா சொல்கிறான். சொல்லிட்டு போயிடுறான். இவனுக்கு ஒரு வருத்தமாகிடுது ஜீன்ஸனுக்கு. அப்போ போய் நல்லா அவன் தன்னையே கண்ணாடி முன்ன உத்து பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு புரியுது, அவனுடைய கால் சட்டை அவன் பாதத்தோட ஒரு அடி நீளமாகவும் லூஸாகவும் கிழிஞ்சு போய் வெறும் தொடப்ப மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப வருத்தமாகிடுது. அவன் சாலையில் நடந்து போகும்போது எச்சை குப்பை அழுக்கலாம் அந்த பேண்ட்டில் அந்த கால் சட்டையில் வந்து அழுக்காக இருக்குது. அவனுக்கு ரொம்ப வெக்கமாகிடுது. அந்த படுக்கையில் போய் படுக்கிறான். அப்போ வந்து அந்த படுக்கையில் அவன் பேண்ட்டில் இந்த அழுக்கலாம் அந்த படுக்கையில் வந்து ரொம்ப அழுக்காகிடுது. அவனுக்கு செம்மையாக கோவம் வந்தது. அப்போ வந்து அந்த பேண்ட்டை கத்திரிக்கோல் எடுத்து தாறுமாற கட் பண்ணுறான். ஸ்வா வந்து ஜீன்ஸா கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு வந்து ஸ்வா வந்து ஜீன்ஸன் கிட்ட சொல்கிறான். ஜீன்ஸன் வந்து அவனுக்கு ரொம்ப வருத்தமாகிடுது. ஸ்வா கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரின்னு. அப்போ ஸ்வா அந்த பேண்ட்டை வாங்கின்னு போய் கீழே வந்து அடித்து தையல் வச்சு தரான். அப்போ வந்து ஜீன்ஸன் சொல்கிறான், நான் காலேஜில் கற்றுக்கினது ஃபேண்ட்டெல்லாம் லூஸாக போட்டால் ஸ்டைலில் நினச்சேன், இப்போ அதுவே எனக்கு ஆபத்தாக வந்து முடிஞ்சிச்சு அப்படி சொல்கிறான். அந்த ஃபேண்ட்டை வந்து போட்டுக்கின்னு தெருவில் நடந்து போகிறான். அப்போ வந்து கேலியன் பார்க்குறான் ஜீன்ஸனுக்கிட்ட அவன் நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாமல், கேலியன் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாமல் வாய் அடித்து போய் நின்று தன் உணர்வை அவனை கட்டுப்படுத்திய நான் நன்றி வணக்கம்.